எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சென்னாவை வச்சு ஒரு சென்னா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்தோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் சின்ன சைஸ் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ ஊறுதோ அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். எங்கள் ஊரில் இதை கொண்டக்கடலைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போது ஊற வச்ச கொண்டக்கடலையும் ஒரு குக்கருக்கு நான் மாற்றுறேன். தேவையான அளவு தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 5லேருந்து 6 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 5 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சென்னா நல்லா சாஃப்டாக வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. எடுத்து கையில் அழுத்தினோம்னா அது அப்படியே மாவு மாதிரி மசையணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறுச்சுன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் உங்களுக்கு. இப்போ வேக வச்ச சென்னாலேருந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டு நான் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 துண்டு பட்டை, ஒரு 3 ஏலக்காய் மட்டும் தாளிப்புக்காக நான் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நான் ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை அதோட சேர்க்குறேன். இது பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி போட்டோம்னா கிரேவி நிறையா கிடைக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு. தெறிக்குங்கிறதுனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதிலேயே தனியாகவும் இருக்கும். வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் அது. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். அடுத்தது கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன். அடுத்தது கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டோம்னா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிடும். ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா வரும். டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் நான் சேர்த்துடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஆயில வச்சோம்னா மசாலாலாம் கொஞ்சம் தீஞ்சிரும். இப்போ மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அந்த ஆயிலும் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் அரைச்சி வச்ச தக்காளி சேர்க்குறேன். நான் வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்தனோ அதே அளவு தான் தக்காளியும் எடுத்திருக்கேன். ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா பிரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சென்னாவை இதோட சேர்த்துடலாம். தண்ணி எடுத்துகிட்டு வெறும் சென்னாவை மட்டும் சேர்க்கலாம். அடுத்தது ஒரு 2 பச்சை மிளகாய் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவிலேயே அந்த சென்னா கொஞ்சம் நேரம் வதங்குச்சுன்னா அந்த மசாலாலாம் அந்த சென்னாக்குள்ளே நல்லா இறங்கிடும். இப்போ அந்த சென்னாவும் அந்த மசாலாவில் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச சென்னாவை இப்போ இதோட சேர்த்துடலாம். இந்த சென்னாவை அரைச்சி சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கிரேவியோட டேஸ்ட்டு. அடுத்தது கிரேவியும் நமக்கு நிறைய கிடைக்கும். இது கொஞ்சம் கொரப்பாகவும் சேர்த்துக்கலாம். இல்லை பேஸ்ட் மாதிரி வேணும்னாலும் அரைச்சி சேர்த்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான்.
இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச பேஸ்ட் வந்து அந்த கிரேவியோட நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவே கிரேவி வந்துட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சென்னாவை வேக வச்ச தண்ணியை வந்து இப்போ சேர்த்தா மட்டும் போதும். எக்ஸ்ட்ராலாம் எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ நான் அந்த தண்ணியை மட்டும் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்போ இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்துட்டு நமக்கு திக்காக வேணுனாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். அந்த மசாலா மட்டும் நல்லா வதங்கிட்டு பச்சை ஸ்மெல்லு போயிடுச்சுன்னா நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வந்து கிரேவி திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வச்சு எடுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு. அவ்வளோதாங்க, சூப்பரான சென்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் கிரேவி மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு பண்ணியிருக்கேன். நான் சென்னா மசாலா வந்து பண்ணலை. சென்னா மசாலா பண்ணணுன்னா நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு மசாலாலாம் ரெடி பண்ணணும். இந்த கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்தோடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.